மீனவர் மாநாட்டை மண்டபத்திலே இதுவரையிலும் எந்த முதலமைச்சரும் செய்யாத வகையிலே மீனவர் மாநாட்டை மண்டபத்திலே நடத்தினார்கள். அதில் பல்வேறு வாக்குறுதிகளை மீனவ சகோதரர்களுக்கு அவர்கள் பல்வேறு வகைகளை பெருமை கொள்கின்ற வகையிலே 10 அறிக்கைகளை நான் செய்து தருவேன் என்ற வகையில் வாக்குறுதி அளித்தார்கள். அந்த வகையிலே கடலிலே போய் காணாமல் போன ஒரு 205 மீனவர்கள் இன்சூரன்ஸ் பணம் தமிழகம் கட்டினாலும் ஒன்றிய அரசாங்கம் அந்த இன்சூரன்ஸ் மாறியதன் காரணமாக அவர் கட்டாததன் காரணமாக இன்சூரன்ஸ் பணம் அவர்களுக்கு வரவில்லை. இதையெல்லாம் வெகுகாலமாக பல்வேறு கேட்டாலும் யாரும் எந்த வகையிலாவது மத்திய அரசாங்கத்திடம் ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து அந்த நிதியை பெறலாம் என்ற வகையில் பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள். முதலமைச்சர் அவருடைய மேலான கவனத்துக்கு கொண்டு சென்றோம். அவர்கள் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நம்முடைய அரசாங்கத்தின் மூலம் அவர்களுக்கு அந்த நிவாரணத்தை வழங்குவோம் என்ற வகையில் 205 மீனவர்கள் கடலிலே காணாமல் போன மீனவர்களுக்கு 205 மீனவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதியை வழங்குவேன் என்ற வகையிலே முதலமைச்சர் அவர்கள் அந்த மண்டபத்திலே நடந்த மாநாட்டிலே உறுதியளித்தார்கள். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 205 காணாமல் போன மீனவர்களுக்கான அந்த நிதியை கொடுக்கின்ற பணிகளை ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அந்த பகுதியில் இருக்கின்ற மாவட்டத்திலே உள்ளவர்களுக்கும் கொடுக்கின்ற பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த பணிகளை இன்றைக்கு செய்திருக்கின்றோம். அதுபோல இன்றைக்கு கடலிலே பாசி வளர்த்து அதனால் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற மகளிர் குழுக்களுக்கு பல்வேறு வகையில உயர்வு பெறுகின்ற வகையிலே அவர்களுக்கு நிவாரணம் வழங்குகின்ற வகையிலே அதற்கான நிவாரணங்களை வழங்குவதற்காக உத்தரவு வழங்கினார்கள். அந்த உத்தரவையும் இன்னைக்கு நிறைவேற்றியிருக்கின்றோம். அதுபோல மண்டபம் மாநாட்டிலே கொடுத்த வாக்குறுதியான தங்கச்சி மடம், பாம்பன், குண்டுக்கல் இந்த பகுதியிலே மீனவர்களுடைய வாழ்வாதாரம் காப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம், தூண்டில் அமைப்போம் என்ற வகையை தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி வழங்கினார்கள். அதுவும் வர இருக்கின்ற காலத்திலே முதலமைச்சருடைய கவனத்தோடு அதை செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றோம். அதனால்தான் சொல்றேன், இங்க இருந்து அங்க வர்ற மகாராஜாவிலிருந்து வருகின்ற தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்றதுன்னா, நாங்க கச்சத்தீவை மீட்டு தருவோம், நாங்க படகை மீட்டு தருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் பழைய மத்திய மந்திரி அவர்கள் இங்க ஒரு மகாநாடு நடத்தும் போது எல்லா பயனும் நான் செய்வேன் அவங்க இறந்து போனாங்க. அதுபோல வருகின்றவர்களா சொல்லிட்டு போறாங்களே தவிர அங்க மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கின்ற வகையில அவர்களை விடுதலை செய்தாலும் எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடம் அழுத்தம் கொடுத்து விடுதலை செய்தாலும் படகை விடாமல் பிடித்து வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கின்ற பணிகளை செய்தார்கள். கடந்த காலங்களிலே பிடிபட்ட படகுகளுக்கு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் படகுகளுக்கான நிவாரணம் வழங்கி அவர்களை காப்பாற்றினார்கள். ஆனாலும் இன்றைக்கு வழக்கு மன்றத்தில் விடுதலை ஆனாலும் அங்கிருக்கின்ற படகுகளை விடுவிக்க மாட்டோம் என்ற வகையில் இலங்கை இருக்கின்றார்கள். இன்னைக்கு நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வந்தார்கள். கேலோ இந்தியா போட்டியை நடத்தினார்கள். அதிலே கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார்கள். அதுபோல திருச்சி ஸ்ரீரங்கநாதரில் போய் வணங்கினார்கள். இங்கே ராமேஸ்வரத்துக்கு ஆண்டவரை வணங்கினார்கள். நாங்களும் ஆண்டவரை வணங்குகின்றோம். ஆனால் இங்கே மீனவர்களுடைய படகுகள் ஏறக்குறைய 145 படகுகள் இலங்கை கடற்படையினால் அங்கு பிடிபட்டிருக்கின்றது என்பதை தெரிந்தும் அதை விடுதலை செய்வதற்கு வழியில்லாத நிலையிலே பிரதமர் அவர்கள் அதை பற்றி கேள்வியே கேட்கக்கூடாது என்ற வகையிலே இன்னைக்கு இங்கே ராமேஸ்வரத்துக்கு சென்றிருக்கின்றார் சொன்னா இவர் எப்படி எங்க மீனவர்களை காப்பாற்றுவார்கள் என்ற கேள்வி இன்றைக்கு மீனவர்கள் மத்தியிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் தீர்க்கின்ற வகையிலே தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் வர இருக்கின்ற தேர்தலிலே வெற்றி பெற்று மத்தியிலே ஆட்சியிலே உட்கார்கின்ற போது அந்த மீனவர்களுடைய படைகளை அத்தனையும் மீட்கின்ற பணிகளை செய்வோம் என்று மீனவர்களுக்கு நீங்கள் உறுதி சொல்கள் என்ற வகையில் எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அங்கே வந்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த தேர்தல் முடிவு வருகின்ற போது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது அந்த ஆட்சி அமைகின்ற போது இந்த படைகளாம் மீட்பது மட்டுமில்லாமல் கச்சத்தீவையும் மீட்கின்ற பணிகளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து தருவார்கள் என்ற உறுதியை நான் சொல்லிக் கொள்ள கடமை. பிரதமர் மோடி ஏமாத்துறாருன்னு மோடி மட்டும் ஏமாத்தல, இங்க வர்ற அண்ணாமலை ஏமாத்துறாரு, இங்க வர்ற பாரதிய ஜனதாவில் இருக்கின்ற
மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கின்ற கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கின்ற எல்முருகன் அவர்களும் உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்காரு. கச்சேரியில வந்து தொடக்க காலத்தில் இருந்தே மத்திய மாநில வீட்டு தருவோம் சொல்றாங்க. இந்த அரசாங்கம் வீட்டு இப்ப ஏற்கனவே இந்த கச்சத்தீவை மீட்பதற்காக ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல வந்து மனு முதலமைச்சர் அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள். அம்மாவும் தொடுத்தாங்க, ஐயாவும் தொடுத்திருக்காரு. அந்த வழக்கு வருகின்ற போது அதிகம் பண்ணுவாங்க. ஆனால் மத்தியிலே அதிகாரம் வருகின்ற போது அந்த அதிகாரத்தின் மூலம் இலங்கை அரசியலிடம் கட்டாயப்படுத்தி அதை பெற்றுத் தருகின்ற பணிகளை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள். கச்சதீவுக்கு அருகாமையில் மீனவர்கள் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது என்பது வேறு. அப்ப மீன்பிடிக்க உரிமைகளை பெற்றுக் கொடுக்க போறீங்களா, கச்சதீவை மீட்டெடுக்க எதை பெற்று தரணும்னு சொல்றீங்க நீங்க? எதை மீட்டு தரணும்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்டேன். திருவிழாவுக்கு தமிழக அரசு சார்புல பெருசா மானியம் வழங்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மத்திய அரசு எவ்வளவு நிதி வழங்கியிருக்காங்க, உங்களோட பங்களிப்பு என்ன, இப்ப பக்தர்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதா? முதலமைச்சர் அவர்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்க வேண்டும் என்று நினைக்கின்ற முதலமைச்சர். இவர் இந்த தெய்வத்தான் வணங்கணுங்கிறது இல்லை. அந்த வகையில கச்சத்தீவுல இருக்கின்ற அந்த மாதாவே வணங்குறதுக்கு போறதுக்கு, அந்தோனியாரை வணங்குறதுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அத்தனை உதவிகளும் முதலமைச்சர் அவர்கள் அதிகமாக செய்கின்றார் என்பதை சொல்றோம். கச்சத்தீவு திருவிழாவுக்கு பயணிகள் இலவசமா சென்று தமிழக அரசு நடவடிக்கை அதை பற்றி முதலமைச்சரோட மேலான கவனத்துக்கு கொண்டு சென்று அதை பார்ப்போம். நன்றி.